பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிற காரியம் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிற ஆட்கள் தான். பரலோக அக்கினி குழு எல்லோரும் ஜெபிக்கிற நபர்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போது நம்ம ஜெபிக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பட்டு அதுக்குள்ளே ரிசல்ட் நம்ம கைக்கு கிடைக்கிறதில்லை. நிறைய நேரங்களில் நான் ஜெபம் பண்ணேன், அதுக்குள்ளே ரிசல்ட் எனக்கு வரல என்று புலம்பக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இன்றைய நாளிலே சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கும் வண்ணமாக ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்க்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், உங்கள் வழிகளை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம என்னென்ன பாவங்களை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்கிற அந்த காரியத்தை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த வசனத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லும்போது, நீங்கள் ஜெபிக்கிற வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறதை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இது எல்லாமே ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் திரளாய் விதைத்தும், நிறைய விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நிறைய ஜெபம், நிறைய ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொஞ்சமாக இருக்குது. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் என்ன அதுக்கு அந்த ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு பதிலே வரல. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. அதாவது நிறைய சாப்பிட்றோம், ஆனால் மனசில் திருப்தி போதும் அப்படிங்கிறது வரல. குடிக்கிறோம், பரிபூர்ணம் அடையவில்லை. வஸ்திரம் உடுத்துகிறோம், குளிர் விடவில்லை. சம்பாதிக்கிறோம், பொத்தல் போட்ட பை போல அது மாறிவிடுகிறது. இது எல்லாமே விதைக்கிறது, புசிக்கிறது, குடிக்கிறது, வஸ்திரம் உடுத்துகிறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இப்பொழுது இன்றைய நாளிலே நாம் ஜெபத்துக்கு அடையாளமாக கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். நிறைய ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் வரல. நிறைய ஜெபத்துக்கு பதிலை காணோம், கொஞ்சம் ஜெபத்துக்கு தான் பதில் வந்திருக்குது. 100 ஜெபம் பண்ணோம்னாக்கா ஒரு 5 ஜெபம் 10 ஜெபத்துக்கு தான் பதில் வருது அப்படின்னு சொன்னால் எங்கே பிரச்சனை என்று யோசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கிறதில்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கரெக்டாக தான் ஜெபம் பண்ணுறோமா என்று கர்த்தர் நம்மை சிந்தித்து பார்க்கும்படியாக இன்றைய நாளிலே அழைக்கிறார். பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில்
சில முக்கியமான கீஸ், அதாவது சில முக்கியமான திறவுகோல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதலாவது திறவுகோல் என்னன்னு சொன்னால், ஆகாய் 1:5 சொல்லப்பட்டிருக்கப்படி, ஆகாய் 1:1 சொல்ல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு ஜெபத்துக்கு போக வேண்டும். முதலாவது கீ என்னன்னு சொன்னால், என்ன ஜெபம் பண்ண போகிறோம் என்கிற தெளிவோடு போக வேண்டும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதுக்காக போகிறீங்க, என்ன பர்பஸுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க, அதை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு நாம் ஜெபத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 2வது கீ என்ன அப்படின்னு சொன்னால், 2வது திறவுகோல் என்னன்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஒப்புரவாகுங்கள், குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது 2வது கீ என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், ஒப்புரவாகுங்கள். யாருக்கு எதிராக நாம் பாவம் செய்திருக்கிறோம், யாருக்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறோம், அவங்களோட பேசி அதில் ரெக்கன்சைல் ஆகணும். அதை பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்தோம்னு சொன்னால் அந்த ஜெபம் முழுமையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அதை சொல்லுகிறார். அதனால் நம்ம 2வது கீ என்னன்னு சொன்னால், குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். அதாவது ரெக்கன்சைல் ஆக வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். 3வது கீ என்னன்னு சொன்னால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதே யாக்கோபு 5:16 சொல்லுகிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது ஒருவருக்காக ஒருவர் என்று சொல்லும் பொழுது நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர், மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 3வது கீ. அதாவது முதலாவது எதுக்கு ஜெபிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். 2வது ஒப்புரவாகணும். மற்றவர்கள் யாருடைய குற்றங்கள் நமக்கு எதிராக செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்களோட பேசி அதுக்கு ரெக்கன்சைல் ஆகணும். 3வது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4வது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கடைசி வரி சொல்லுகிறது. அதாவது 4வது கீ திறவுகோல் என்னன்னு சொன்னால், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபிக்காமல் அதில் ஒரு உற்சாகத்தோடு எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஜெபத்தில் ஒரு ஊக்கம் வரும். நமக்கு தேவையில்லாத ஒன்றை நாம் தேடி ஜெபிக்க மாட்டோம். நமக்கு எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருவோம். அதனால் அது தேவை என்பதை உணர்ந்து, எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் போக வேண்டும். மற்றவர்களோடு குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒப்புரவாக வேண்டும். மற்றவர்கள் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தயாராகுவது போல நாம் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு தயாராக வேண்டும். 4வது, ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4 கீ தொடர்ந்து 5வது கீ, அதாவது 5வது திறவுகோல் என்ன என்று சொன்னால், மார்க்கு 11:24 வசனம். மார்க்கு 11:24 வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ
அந்த 5வது கீ என்னன்னு சொன்னால், 5வது திறவுகோல் என்னன்னு சொன்னால், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்க வேண்டும். கொடுத்தா சரி, கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு பேர் ஜெபமே இல்லை. அந்த மாதிரி ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மிகவும் அரிது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ ஜெபத்துக்கு வரும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாங்க. அப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம், இயேசு கொடுப்பார். நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசு எனக்கு கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். நான் ஜெபம் பண்ண கட்டாயம் கொடுப்பார் என்கிற அந்த உறுதி, அந்த உறுதிக்கு பேர் தான் விசுவாசம். அந்த உறுதியோடு பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். 6வது லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். லூக்கா 11:1 சொல்லுகிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்போ 6வது கீ, அதாவது 6வது திறவுகோல் என்னன்னு சொன்னால், உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று உணர்ந்தால் இயேசுவிடம் அல்லது பரிசுத்த ஆவியானவரிடம் இந்த காரியத்திற்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் ஒரு காரியத்துக்காக தான் பண்ண போகிறோம். ஆனால் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒரு பதிலையும் வரல. அப்போ ஜெபம் பண்ணுறது வரலன்னு சொன்னால், அதுதான் ஆகாய 1:5 சொல்கிறாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது எனக்கு அந்த வழி தெரியலை. எனக்கு ஏன் வழி தெரியலன்னு சொன்னால், எனக்கு கற்றுக் கொடுக்க ஒருவர் வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும் என்று கற்றுக் கொடுக்க ஒருவர் வேண்டும். கற்றுக் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் அனுப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு தெரியல, இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலை, இந்த விஷயத்தில் நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நிறைய இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ண அப்படின்னு தெரியாத நிலைமையில் சில காரியங்கள் போய் கொண்டு இருக்கும். அவர் குற்றவாளியா இல்லையா, அவர் பிரச்சனை இருக்கா இல்லையா, அவருக்கு ஜெபம் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி சில நிறைய கொஸ்டினோட ஜெபம் நிற்கும். இதுக்கு ஜெபம் பண்ணுவோமா வேண்டாமா, அக்கா ஜெபம் பண்ணாமல் இருந்துருவோமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு காரியங்கள் போய்கொண்டிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமல் ஒரு கிறிஸ்தவன் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ என்ன கேட்க சொல்கிறாரு, கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவரிடத்துல கேட்க வேண்டும். ஏசப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து கற்றுக் கொடுப்பார். இந்த சீடர்களில் ஒருவன் இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது இயேசு என்ன செய்தார், அவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்து எப்படி ஜெபம் வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதே போல் பரிசுத்த ஆவியானவரிடமும் நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட இருந்து அவர் ஜெபிக்கிறவராகவும் இருப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 6 கீ தொடர்ந்து 7வது கீ என்ன என்று சொன்னால், அதாவது 7வது திறவுகோல் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஓர் உவமையை சொன்னார்.
எப்படி ரெண்டு பாயிண்ட் இங்கே சொல்கிறாரு. சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காரியம் நமக்கு ஆகணும், ஒரு காரியத்தில் எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த 2 பாயிண்ட்டும் மிக மிக முக்கியம். அதாவது சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஆல்வேஸ் வித்தவுட் வியரிங். சோர்ந்து போகக்கூடாது, அதே சமயம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஒரு தடவை ஜெபம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க, அதுக்கப்புறம் ஜெபிக்கலை அப்படின்னா சோர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லது ஒரு தடவை இந்த மாதம் 1ஆம் தேதி ஜெபம் பண்ணோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஜெபம் பண்ணோம். தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய தேவைகளை பார்க்கிறார், நம்முடைய ஆர்வத்தை பார்க்கிறார், ஊக்கத்தை பார்க்கிறார். இந்த 7 பாயிண்ட்டு 7வது பாயிண்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பதில் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் தாமதிக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கு தான் தொடர்ந்து ஜெபிக்க சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா அங்கேருந்து பதில் வந்துடுச்சா வரலையா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ஜெபிக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினாலே அவன் ஜெபிக்க துவங்கின பொழுதே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில் வரும்பொழியிலே 21 நாட்கள் முடக்கப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அந்த 21 நாளில் நடந்தது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தூதன், கபிரியேல் தூதன் வந்து அந்த பதில் கொண்டு வந்த தூதனை விடுதலை செய்து அந்த பதிலை தானியேலுக்கு ஒப்புவித்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நம்ம ஜெபம் எங்கே முடங்கி இருக்கிறது, நம்ம ஜெபத்தினுடைய ரிசல்ட். ஏன்னா தேவன் நம்ம ஜெபிச்ச உடனே அதுக்கு பதில் கொடுக்கிறார், அதுக்குள்ள ரிசல்ட்டை கொடுக்கிறார். அந்த ரிசல்ட் நம்ம கைக்கு வராமல் எங்கே முடங்கி இருக்குது, எங்கே லாக் ஆகிருக்குது அது தெரியாது. அப்போ அந்த லாக்கை உடைக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த லாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த தடை, அந்த அப்ஸ்டக்கிள், அந்த 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 பிரேக்கு அது எங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜெபத்தினுடைய தொடர்ச்சி தேவைப்படுகிறது. அப்போ சோர்ந்து போகக்கூடாது. 8வது பாயிண்ட்டு சோர்ந்து 7வது பாயிண்டில் நம்ம பார்க்குறோம், நாம் சோர்ந்து போகக்கூடாது, அதே போல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கடைசியாக 8வது பாயிண்ட்டு என்ன 8வது கீ, அதாவது 8வது திறவுகோல் என்ன என்று சொன்னால் நியாயத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 41:21 ஏசாயா 41:21 சொல்லுகிறது, நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நியாயத்தோடுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது என்பதை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த 8 பாயிண்ட்டுகளை பார்த்தோம். இந்த 8 பாயிண்ட் திறவுகோல்களை பயன்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு உடனே பதில் வந்துடுமா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், இதற்கு நீங்கள் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது ஜெபம் என்பது ஒரு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இது இப்போ கம்ப்யூட்டரில் சொன்னால் ஒரு பட்டனை தட்டினா அது செய்யும், 2வது பட்டனை தட்டினா இன்னொன்று செய்யும், 3வது பட்டனை தட்டினா இன்னொன்று செய்யும். அது கம்ப்யூட்டர். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு கம்ப்யூட்டரை போல வடிவமைக்கப்படவில்லை. கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாக நம்மை கர்த்தர் வளர்க்க வாழ அழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி, நம்முடைய ஜெபமானது எப்படின்னா ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெப வாழ்க்கையாக மாறணும். ஜெபம் எப்பயாவது ஒரு தடவை தேவைக்காக ஜெபிக்கிறதாக இல்லாமல் ஜெபிப்பதே ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஜெபம் எப்படி ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி மாற முடியும்
எப்படி மாற முடியும் என்பதற்கு இயேசு நமக்கு அடையாளமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணாத ஒரு நாள் இயேசுவுக்கு இல்லை. இயேசு தம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெபிக்காத நாள் ஒன்றுமே இல்லை. அவர் ஜெபம் பண்ணாமல் எந்த நாளிலுமே அவர் இல்லை. அவர் கல்வாரி சிலுவை மட்டும் தன்னுடைய உயிரை கடைசியாக ஒப்பு கொடுக்கும்போதும் கூட ஒரு ஜெபத்தோடு தான் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் ஜெபிக்காத நாள்ங்கிறதே கிடையாது. அவருடைய வாழ்க்கையே ஜெப வாழ்க்கை. இயேசுடைய வாழ்க்கையே ஜெப வாழ்க்கை. அவர் ஜெபித்தார், பிதாவோடு பேசினார், பிதா செய்ய காண்கிறதை பார்த்தார், அதை செய்தார். அடுத்து ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபத்தில் ஜெபந்தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய முழு வாழ்க்கையுமே, முழு ஊழியமுமே, ஹோல் லைஃப் அண்ட் ஹோல் மினிஸ்ட்ரி இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அப்போ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால், பதில் வரக்கூடிய ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெப வாழ்க்கைக்கு மாற வேண்டும். ஜெபந்தான் என் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு மாறணும் என்று கர்த்தர் இந்த நாளில் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இயேசு எந்த அளவுக்கு ஜெபிக்கிறதுல ஒரு வித்தியாசமான நபராக இருந்தார் என்று பார்த்தால், லூக்கா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுகையில், அவர் போய் அங்கே ஒரு மேஜிக் செய்யலை. அதில் இப்போ எல்லாம் பார்த்துட்டே இருங்க, பீட்டர், ஜோசப், நீங்கள் எல்லாம் யாக்கோப் எல்லாம் பார்த்துட்டே இருங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லல. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் ஜெபிக்கிறார். அவர்களுக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கையில் என்ன நடக்குது? அவருடைய முகரூபம் மாறிற்று என்று எழுதப்பட, மறுரூபம் ஆனார், டிரான்ஸ்ஃபிகரேஷன். முழுமையாக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். அவர் டிரான்ஸ்ஃபிகர் ஆயிட்டாரு. எப்படி டிரான்ஸ்ஃபிகர் ஆயிட்டாரு என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அதாவது தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அவர் மேலே பிரகாசித்தது. இவருடைய ஜெபம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், தேவன் அருகே அவர் நெருங்கி போகிற அளவிற்கு இருந்தது. அந்த ஜெபம் பண்ண, அதாவது ஒரு நாள் அவர் செஞ்ச ஜெபம் இல்லை இது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து அவருடைய ஜெப வாழ்க்கை எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போது அவருடைய அதிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஜெபம் பண்ணாத ஒரு நாள் இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஜெப வாழ்க்கையினுடைய உச்சகட்டமாக அவர் பிதாவோடு கூட நெருங்கி போகக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடுகிறார். அதனால் பிதா எதில் இருக்கிற, அவர் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியான அந்த இடத்துக்கு, ஒளியாய் மாறி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவர் ஜெபத்தின் மூலமாக அவர் விசிட் பண்ணிட்டார், உள்ளே போயிட்டாரு. அவர் அங்கே போனது நிமித்தம் பிதாவின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒளி இப்பொழுது இயேசுவை முழுமையாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய முகரூபம் மாறிற்று. அப்போது அந்த முகரூபம் மாறிற்று அப்படின்னு சொன்னால், அவர் முற்றிலுமாக தேவ சாயலாக, பிதாவுக்கு ஏற்ற சாயலாக அவர் மாறிவிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போது பிதாவிடத்திலிருந்து என்ன பதில் வந்தாலும் அவருக்கு அந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். பிதா என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறாரு, என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு, எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொள்ள கூடிய அளவிற்கு அவர் நெருங்கி நிற்கிறார். அதோடு கூட 2 பேர் வருகிறதையும் பார்க்கிறார். மோசேயும் எலியாவும் அங்கே பிரசன்னமாகி என்று பார்க்கிறோம். அப்போது அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ மனிதர்கள் அவரோடு கூட இருந்து வரக்கூடிய காலத்தில், வரக்கூடிய நாட்களில் அவருடைய எருசலேமில் நிறைவேறப் போகிற அந்த காரியங்களை குறித்து அவரோடு கூட அவங்க பேசினார்கள், அதாவது டிஸ்கஸ் பண்ணாங்க என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் ஜெபம் எந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் இருந்ததுன்னு சொன்னால், அவர் முற்றிலுமாய் மாற்றம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ முற்றிலுமாய் மாறுகிற அளவிற்கு, அதாவது அப்படியே டிரான்ஸ்ஃபிகர் ஆகிற அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
இது முதலாவது வழி. நம்முடைய நம்முடைய ஜெப லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது வழி என்னன்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் ஒரு வாழ்க்கை வழியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்குன்னு சொன்னால், முகரூபம் மாறுகிற அளவிற்கு, அதாவது மறுரூபம் ஆகிற அளவிற்கு, அதாவது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவோடு பேசிட்டு வர்றீங்க, தேவனோடு பேசிட்டு வர்றீங்க என்பதை வெளியே இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு பிரைட்டாக இருக்குது, உங்கள் முகத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது என்று சொல்லி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஜெப வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். சரி, அது லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 நாம் இதை பார்க்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறார். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஜெபம் வெறுமனைய வெர்பல், அதாவது வார்த்தையான ஜெபமாக, வார்த்தையினாலே சொல்லக்கூடிய ஜெபமாக இல்லாமல் பரிசுத்த ஆவியிலும் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியினை நிரம்பி ஜெபிக்கிறது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறது. அப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். நான் அந்நிய பாஷையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது பத்தாது. அப்போது வார்த்தை கொண்டு ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குள்ளே இருந்தும் ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையிலும் ஜெபிக்க வேண்டும், வார்த்தையை கொண்டு ஜெபிக்க வேண்டும். அப்போ இது மிக மிக முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்படியாக யூதா 1:20 நமக்கு சொல்லுகிறது. இது வந்து ஜெப வாழ்க்கைக்கு தேவை. அப்போ ஜெபம் பண்ணுறது நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். அப்போ அந்நிய பாஷை பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். 3வது வழி என்னன்னு சொன்னால், பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதாவது 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியருக்கு பவுல் எடுத்து சொல்லுகிறார். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணும்போது இப்போ கவலையோடு ஜெபத்துக்கு போயிருக்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போது அந்த நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கவலை முதல்ல டிபார்ட் ஆகிடும், வெளியே போயிடணும். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஃபஸ்ட்டு அந்த கவலைங்கிறது வந்து முதல்ல வெளியே போயிடும். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்துக்குன்னு போய் உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்மகிட்ட விட்டு வெளியே போகிறது என்னன்னு சொன்னால் அந்த கவலை. எதை குறித்தும் கவலை. அந்த கவலை வந்து வெளியே போயிடும். ஏன்னா நம்ம இப்போ எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அங்கே போய் கவலையோடு உட்கார்ந்துருக்கிறதுக்காக நம்ம கர்த்தர் அழைக்கவில்லை. நம்ம அப்படி பார்க்கணுன்னு விரும்புகிற கர்த்தர் அல்ல. அப்போது நம்ம உள்ள அந்த பிரசன்னத்துக்குள்ளே போகும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சரி, எல்லாவற்றையும் குறித்து, அந்த எல்லாவற்றையும் குறித்துன்னா என்னது, தேவன் என்னென்ன காரியங்களை குறித்து நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரோ அந்த எல்லாவற்றையும் குறித்து. அப்போ விண்ணப்பம் அந்த இது கொடுக்கறது, பெட்டிஷன்ஸ் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு கூட இப்போ யார் கொடுக்குறார்? தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஜெப வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் ஜெப வாழ்க்கை. ரெகுலராக ஜெபம் பண்ணி, இப்போ என்னுடைய இன்னைக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன்னு அந்த ஒரு நாள் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஆனால் ஜெப வாழ்க்கை என்று மாற வேண்டும் என்று சொன்னால் அது ரெகுலராக இருக்கணும். அப்படி ரெகுலராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறோம். அங்கே போகும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிரசன்னத்துக்குள்ளே போயாச்சுன்னா கவலையே காணாமல் போயிடும். 2வது, ப்ரேயர் பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு யாரையும் கேட்க வேணாம். அந்த லிஸ்ட்டை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா.
கர்த்தர் லிஸ்ட் கொடுப்பார். இதை பற்றி ஜெபம் பண்ணு, இதை ஜெபம் பண்ணு, இதை ஜெபம் பண்ணு. சரி, எப்படி ஜெபம் பண்ணணும் அதையும் அவர் சொல்லுவார். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தில் எஸ் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி நாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் லிஸ்ட்டு கொடுக்குறாரு பாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நீ இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதை வாங்கி நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரிய லிஸ்ட்டு கொடுக்கிறதே அவர் தான், அவருக்கு தெரியும். ஆனால் மனுஷனுக்கு தெரியாமல் தேவன் ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே செய்கிறது இல்லை. அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்காமல் இந்த பூமியில் எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்கிறது இல்லை. அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கும் கூட, அவர் தம்முடைய குமாரனை நமக்கு, அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் சேர்த்து பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த காரியத்தை கூட அவர் வேத புத்தகத்தில் மிக தெளிவாக பழைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, அனைத்து தீர்க்கதரிசிகளை கொண்டு வெளிப்படுத்தி விட்டு தான் தம்முடைய மகனை இங்கே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டுன்னு சொன்னால் அவர் லிஸ்ட்டு கொடுப்பாரு. நம்ம ஸ்தோத்திரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். அவர் கொடுக்குற லிஸ்ட்டு அவர் கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அவரே சொல்லுவார், போதும்பா, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், போயிட்டு வான்னு சொல்கிற அளவுக்கு நாம் அவருடைய சமூகத்துக்குள்ளே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அனுதினமும் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையோடு உள்ளே போயிட்டீங்க, நாளைக்குள்ள ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன பதில் என்று ஒரு பிரச்சனையோடு உள்ள போயிருக்குன்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு பெரிய பாரத்தோடு உள்ள போகிறீங்க, ஒரு பிரச்சனையோடு உள்ள போகிறீங்க, ஜெபத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்குள்ள பதிலை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறபடினால நம்ம இருதயத்தில் அந்த பாரத்தோடு நம்ம உள்ள போகும்போது, அந்த பிரச்சனையோடு உள்ள போகும்போது, அந்த கவலையோடு உள்ள போகும்போது, அந்த தேடுதலோடு உள்ள போகும்போது, அந்த பாரங்களை எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்கிறாரா, அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவர் காத்துக்கொள்ளுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எது வரைக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தேவ சமாதானம் வந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பும் வரை ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா அது அந்த பாரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இப்போ இவங்கெல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு கதவை பூட்டிட்டு எதுக்கு உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார்கள். என்ன நடக்க போகுதோ என்று பயந்து கொண்டு இருந்தார்கள். இயேசு இப்போ இவ்வளோ நாள் இயேசு இருந்து நம்மளை பாதுகாத்தார், இப்போ இயேசு இல்லையே, இவங்க வந்து என்ன செய்வாங்களோ, இவங்க நம்மளுக்கு அடிப்பாங்களோ, நம்மளை கொன்று போடுவார்களோ, நமக்கு என்ன அதே போல சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்றெல்லாம் பயந்து அவர்கள் நடுங்கிக் கொண்டு கதவை பூட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த வேளையிலே இயேசு அங்கே வந்து அவர்களோடு சொன்னது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் கொடுக்கிறது சமாதானம், அதுதான் தேவ சமாதானம். அவர் வந்து நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ளும் வரை நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த தேவ சமாதானம் வந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பும் வரைக்கும், அது நிரப்பிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் கொடுக்குற லிஸ்ட்டை ஜெபம் பண்ணிட்டு வந்தால் போதும். அல்லேலூயா. அடுத்ததாக யோபு 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதாவது யோபு 22:28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அப்படின்னா என்ன? அதாவது நீர் ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது எங்கே தெரியும்? வேத புத்தகத்தின் படி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? தேவன் இந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரா, அது தெரிஞ்சிருக்கணும். இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், இந்த ஜெபம் பண்ண போகும்போது இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இதில் தெளிவாக இருக்க வேண்டும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அவர் வந்து சுகமாக்குவாரா,
ஆக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறேன், நீ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியல. அவனுக்கு இயேசு சுகமாக்குகிறவர், அவர் தான் யெகோவா ராஃபா அப்படிங்கிறது தெரியல. அதனால் அவன் கேட்குறான், ஆண்டவரே முன்னால் கூடுமானால் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கூடுமானாலா, என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லுகிறார். அப்போது ஒரு காரியத்துக்கு இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இது தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதாவது அந்த வெளிச்சம், வேத வெளிச்சத்தோடு நாம் உள்ளே போக வேண்டும். நம்ம எங்கே போகிறோம்? ஜெபிக்கிறதுக்கு போகிறோம். ஜெபிக்கிற போகிற பாதை இருட்டான பாதையே இல்லை, அது வெளிச்சம் உள்ள பாதையாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு இருளான இடத்து நம்முடைய ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு இருள். அந்த பிரச்சனைங்கிற இருளிலே நாம் நடக்கும்போது நம்ம கையில் ஒரு டார்ச் வேணும் இல்லையா? அந்த டார்ச் வந்து வேத வசனமாக இருக்கிறது. அந்த வேத வசனத்துடைய வெளிச்சத்திலே நாம் ஜெபிக்க போக வேண்டும் என்று யோபு நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் இருக்கும். வேத வசனத்தில் பார்க்கணும். இது வந்து ஆண்டவருடைய சித்தம். நான் சுகமாக இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். நான் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். நாம் இப்படி இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். தேவன் எதையெல்லாம் தம்முடைய சித்தத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தவதாக நாம் எப்படி போக வேண்டும் என்று என்னாகமோ 14வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்னாகமோ 14ஆம் அதிகாரம் 28வது வசனம், நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதாவது என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? அதாவது முதலாவதாக அந்த காரியத்தை குறித்து தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேத வெளிச்சத்திலே நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்கிறோம். வேத வெளிச்சத்தின்படி கரெக்டு சுகம் வந்து தேவனுடைய சித்தம். அந்த வெளிச்சத்தோடு நீங்கள் உள்ளே போகிறீங்க. போய் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்க என்று அவர் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம், அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு 1 வருஷத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் 1 வருஷத்தில் கொடுப்பார். 6 மாதம் கழித்து கொடுங்க அப்படின்னு 6 மாதம் கழித்து கொடுப்பார். இப்போவே கொடுங்கன்னா இப்போவே கொடுப்பார். நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். நம்ம என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் என் செவிகள் அவர் செவிகள் வந்து ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் திறந்திருக்குதுன்னு கிடையாது. அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிற செவிகள். தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மை அண்டி நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்போது ஜெபம் பண்ண உள்ளே போகும்போது நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இப்போவே எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் என் செவிகள் கேட்க நீ சொன்ன பிரகாரம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கேட்டுட்டு நீங்கள் சப்போஸ் கேட்குறேன், ஆண்டவரே நாளைக்கு எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா, என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்க வேண்டியது, ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டுட்டோன்னு சொன்னால் அதை அவர் செய்வார் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நன்னாளிலே நினைவுறுத்த விரும்புகிறார். கடைசியாக எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்போது ஆண்டவர் தேடுகிறார். நம்ம ஜெபம் பண்ண போய் நம்ம அவருடைய சமூகத்தில் தான் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நம்ம நிற்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தேவ சமூகத்தில் தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், சொல்லி உள்ளே போய் இருக்கிறோம், அங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார்.
அப்படின்னா அப்போ நான் போய் நிற்கிறேனே, அவர் என்னை அவர் கண்ணில் பார்க்கலையா? நான் இவ்வளோ பாரத்தோடு அவர்கிட்ட போய் நிற்கிறேனே, இவ்வளோ கஷ்டத்தோடு நான் போய் நிற்கிறேனே, அவர் இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தனையும் காணல, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எதுக்கு சொல்கிறாரு? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் தேசத்தை குறித்து நான் பேச வரவில்லை. என்ன சொல்ல வர்றாரு? தேசம் என்பது தேசத்தை அழிக்காதபடிக்கு சொன்னால் இட் இஸ் அ வார், ஒரு வார் டைம், அதாவது ஒரு போரிடுகிற நேரம். அதாவது நீங்கள் போய் நிற்கக்கூடிய காரியம் ஒரு பெரிய போரிட வேண்டிய காரியமாக இருக்குமானால் அந்த போருக்குள்ள ஆயத்தத்தோடும் தேடுதலோடும் போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. போய் எனக்கு என்ன நிற்கிறதுக்கு தேவ சமூகம் இல்லை. நம்ம போராடுவதற்கு அந்த தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். தேவ சமூகத்தில் போய் போராட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், எனக்கு வேணும். அதுதான் சொல்ற, சுவரை தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்க சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன். அப்போ எப்படி, எந்த அளவுக்கு, அதாவது மோசேயை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விலகிக்கோ, நான் உன்னுடைய சந்ததியை நான் பழகி பெருக பண்ணுவேன், மீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் அதை செய்யக்கூடாது. என் பெயரை கூட நீங்கள் என்ன செய்யுங்க? கிறுக்கி போடுங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கூட நீங்கள் கிறுக்கி போடுங்க. தயவுசெய்து இந்த ஜனங்களை நீர் அழிக்காதிரும் என்று அவன் தேவனிடத்திலே மன்றாடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளையே பணையம் வைக்கக்கூடிய ஒரு ஜெபம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பணையம் வைக்கணும். எதுக்காக அவருடைய சமூகத்துக்கு போகிறோம்? பெரிய போராட்டம் இருக்குது, பெரிய போராட்டமாக இருக்குது. பிசாசு நம்மளை அழிச்சதே தீர்வேன்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறான். அவன் கத்தி மற்றும் எல்லா ஆயுதங்களோடு அவன் சண்டைக்கு வந்து ஒரு பெலிஸ்தியனை போல, ஒரு கோலியாத்தை போல அவன் நிற்கிறான். நம்ம குடும்பத்தை அழிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை அழிக்கணும், நம்முடைய எல்லாத்தையும் நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு போருக்கு ஆயத்தமாகி நிற்கும் பொழுது, நான் சாதாரண மனுஷனாக தேவனுடைய சமூகத்துக்கு போவதை தேவன் விரும்பவில்லை. அவர் என்ன சொல்றாரு? திறப்பில் நிற்கத்தக்கதாக நீ வா, சுவரை அடைக்கத்தக்கதாக வா, போராடுகிறவனாக வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி போருக்கு அப்போ ஒரு கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த தாவீதை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தாவீதோட கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, சவுல் இருக்கிறான், சவுலுடைய குமாரன் இருக்கிறான், இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரையை விட்டுட்டு கர்த்தர் ஒருவனை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார். ஏன்னு சொன்னால் அவன் தேவனை அறிந்திருக்கிறவனாகவும் அந்த சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனாகவும் கர்த்தர் அவனை பார்க்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், அதான் பிரச்சனை. அவர் பார்க்கத்தக்க அளவுக்கு அதாவது அவனை சவுல் தன்னுடைய எல்லா வஸ்திரங்களையும் போட்டுக்கொண்டு, அதாவது அந்த தலைச்சீரா மேலே பாடி கவரேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீ கோலியாத்துக்கு கூட சண்டை போட போ என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஏன்னு சொன்னால், இதை அவன் போட்டுட்டு போனால் தேவன் அவனை நிச்சயமாக தேடின மனுஷனாக அவன் இருக்க முடியாது. அவன் சவுலாக தான் கர்த்தர் பார்ப்பார ஒழிய அதை தாவீதாக கர்த்தரால் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போது நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அப்படி ஒரு மனுஷனாக நம்ம அவருடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். போருக்கு ஆயத்தமாக போக வேண்டும். நம்முடைய காரியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு, அதான் சொல்கிறாங்க. அதான் முதலாவது வசனம், அதை முதல் நான் சொன்னது ஆகாய் 1:5, உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க? பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வழிகளை, ஹல்லேலூயா, உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எப்படி நீங்கள் வர்றீங்க, கர்த்தரிடத்தில் வர்றீங்க, அதை சிந்தித்து பாருங்கள்.
என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை பெருசு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்றபடி போரிடுவதற்கு ஆயத்தமாய் வாருங்கள், போரிடுவதற்கு ஆயத்தமாக வாருங்கள். தேசத்தை அழிக்காதபடி திரைப்பிள்ளை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லக்கூடாதபடிக்கு நம்மளை பழைய வச்சு அதை செய்து முடிக்கத்தக்கதாக, அதை காரியம் வாய்க்கப்படத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது தன்னை பணயம் வைத்தான் என்று பார்க்கிறோம். அது பெலிஸ்தீனை அவன் வென்றது நிமித்தமாக முழு இஸ்ரவேலும் காக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக, நம்ம எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு ஜெபம் பண்ண கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோமோ அங்கே நம்மை பணயம் வைக்கத்தக்கதாக நாம் போருக்கு ஆயத்தமாய் அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது ஜெபத்தினுடைய மிக மிக முக்கியமானது. இயேசு இந்த பூமிக்கு அதே அடையாளத்தோடு வந்தார். அவர் தம்மை நமக்காக பணயம் வைத்தார். ஹல்லேலூயா. தம்மையே நமக்காக பணயம் வைத்தார். பிசாசானவை ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வந்துடுவானா பார்த்துருவான்னு சொல்லி தான் அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருந்தான். அந்த ஒரு மனுஷனாக, தேவன் தேடுகிற அந்த ஒரு மனுஷனாக இயேசு வந்தார், வெற்றியை நமக்கு பெற்று தந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனது பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.